ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே வந்து அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து இந்த நாளில் கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு 95% வந்து கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க. மீதி இருக்கிறவங்களும் வந்து ஆசை என்னவோ மனசில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வந்து வாங்க முடியாத அந்த ஒரு சூழ்நிலையில் தான் வந்து முக்கால்வாசி பேர் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, முடியல அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணுமா பண்ணலையா அப்படின்றது வந்து முதல்ல நம்ம யோசித்து பார்த்துக்கலாம். பெருசாக பண்ணணும் இல்லை பெருசாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் முதல்ல யோசிக்கணும். சின்ன சின்னதாக பண்ணி அதை ஒரு நாள் பெருசாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஆக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சின்ன சின்னதாக பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாலுமே நம்ம கண்ணுக்கே தெரியாமல் ஒரு நாள் வந்து அதை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக பெருசாக தான் ஆகியிருக்கும். இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இதில் நம்ம சந்தேகமும் பட தேவையில்லை. இது வந்து 100% வந்து இது உண்மையான ஒரு விஷயந்தான். முன்னாடிலாம் வந்து சேவிங்ஸு அப்படின்னா வந்து பெருசாக அதுக்கு வாய்ப்பு கிடையாது. நமக்கு வருமானம் இல்லை அப்படின்றத தாண்டி எப்படி சேர்த்து வைக்கிறது, இல்லை வீட்லேயே நம்ம சின்ன சின்னதாக சேர்த்து வைப்போம். ஆனால் ஒரு 1000 ரூபாய் தாண்டுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 10 செலவு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். நம்மளால் அதை எடுத்து அந்த செலவுக்கு யூஸ் பண்ணிக்காமலும் இருக்க முடியாது. எல்லாமே வந்து அவசியமான ஒரு செலவாக தான் இருக்கும். எடுத்து செலவு பண்ணாமலும் நம்மளால் இருக்க முடியாது. நானுமே வந்து முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி தான் எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி ஏதாவது தேவை செலவுன்னு வரும்போது ஹஸ்பண்ட் சைடில் இருக்கிற வருமானம் இல்லை அப்படின்னா மனசு வராது. கண்டிப்பாக இதை எடுத்து நம்ம இந்த தேவைக்கு பண்ணணும், செலவு பண்ணணும், எப்படி கல் மனசாக வச்சுக்கிட்டு நம்ம அதை போய் சேவிங்ஸில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நிறையா ஆப்ஷன் இருக்குது. நமக்கு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசு நம்ம வச்சுட்டா மட்டும் போதும். ஏன்னா மினிமமாக வந்து 100 ரூபா அப்படின்றத தாண்டி இப்போ 10 ரூபாய்க்கெல்லாம் கூட கோல்டு வாங்க முடியும். இதுக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இப்போ வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக தெரியாமல் யாருக்குமே இருக்காது, எல்லாருக்குமே தெரியும். நம்ம தான் வந்து நம்ம சேவிங்ஸை எந்த மாதிரி பண்ணலாம், நம்ம வருமானம் எப்படி சின்னதாக ஒரு சிறு துளியாவது வந்து சேவிங்ஸில் கண்டிப்பாக எல்லாருமே போடணும். நான் திரும்ப சொல்கிறது வந்து ஒன்று தான். எல்லாருமே வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. நம்ம சேர்க்குற அதாவது நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோமோ அதை வந்து நம்ம 100% வந்து முழுசாக மன நிறைவோட சந்தோஷமாக நம்ம சேவிங்ஸு அப்படின்னு சொல்லி நம்ம நிம்மதியாக சேவ் பண்ணணும். அதுதான் வந்து நான் எப்போவுமே சொல்லிகிட்ருப்பேன். ஏன்னா எல்லாரையுமே நம்ம பார்க்கலாம். நிறையா இப்போது யூடியூப்பில் போனால் நிறையா வீடியோஸ் இருக்குது, நிறையா கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன் இருக்குது, நிறையா சேவிங்ஸ் வீடியோ இருக்குது. எதை பார்த்தாலுமே எல்லாருமே வந்து ரொம்ப பெருசாக அவங்களால முடிஞ்சதை அவங்க சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அதிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது, நம்மளால் என்ன எடுத்துக்க முடியுது அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மீதி விஷயங்களெல்லாம் வந்து அப்படியே நம்ம விட்டுறணும். ஏன்னா இப்போ நம்ம அதை பார்த்துட்டு வருத்தப்படக்கூடாது. நம்மளால் அந்த அளவுக்கு முடியல, அந்த அளவு சேவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் அந்த மாதிரி நமக்குள்ளே வர்றதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது வந்து நல்லது. ஏன்னா நம்மளால் என்ன முடியுமோ அதை தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். பார்த்துட்டு வருத்தப்படுறதுனால நமக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம சேவிங்ஸுமே ஒரு நாள் வந்து பெரிய அளவாக பெருசாக கண்டிப்பாக ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம முயற்சியை விடாமல் தைரியமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாருக்குமே தெரியும், என் சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ போன வருஷம் நான் என்னெல்லாம் சேவிங்ஸ் பண்ணணும் அது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு காயின் வாங்கி வச்சு அதிலேருந்து எனக்கு என்னென்ன நகைங்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேனோ அதெல்லாம் வந்து 1 by 1 வந்து அந்தந்த கிராம்ஸ்குள்ளே மேக்ஸிமம் 4 கிராம்ஸ்குள்ளே தான் வாங்கியிருப்பேன். ஸோ இந்த வருஷம் வந்து பெருசாக சேவிங்ஸ்ன்னு சொல்லி நான் கமிட்மெண்ட்டுன்னு சொல்லி எதுக்குள்ளேயுமே நுழையலை. என்னோடய கமிட்மெண்ட்டுன்னு பார்த்தா டிஜி சில்வர் மட்டும் தங்கமயில இருக்குது. அது 20 கிராம்ஸ் கிட்ட சேவ் பண்ணியிருக்கேன். 1 கிராம் வந்து பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அதை டிஸ்கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா அந்த 1 கிராம் வந்து எனக்கு கிடைக்காது. ஸோ அதனால் அது முடிகிறப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. அதில் நான் எதுவும் காசு கட்டுறது கிடையாது.
அதை தவிர்த்து வந்து நானுமே இந்த அக்ஷய திருதிக்கு ஜிஆர்டியில் போட்ட 0% ஆஃபரை யூஸ் பண்ணி ஒரு 100 மில்லிகிராம் காயின் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த காயின் வந்து நான் என்னோடய உண்டியல் சேமிப்பை எடுத்து தான் வாங்கியிருந்தேன். எல்லாருக்குமே தெரியும், உண்டியலில் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து கோல்டு லோன் இருக்குது இல்லைங்களா பேங்க்கில், ஸோ அதுக்கு யூஸ் பண்ணி காசு கட்டிகிட்டே இருக்கணும், கட்டி திருப்பிடணும் அந்த நகையெல்லாம் அந்த வருஷம் முடியறதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நிறையா உண்டியல் சேவிங்ஸில் வந்து நிறையா அமௌண்ட் வந்து இந்த முறை சேரலை. சரி, அதை எடுத்து ஓப்பன் பண்ணுறப்போ ஓகே இப்போது ஆஃபர் போட்டிருக்காங்க ஜிஆர்டியில், ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு 100 மில்லிகிராம் காயின் இந்த அக்ஷய திருதிக்கு நம்மளுமே வாங்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என் மனசுக்கு பட்டுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன். இதுக்கப்புறம் சேவிங்ஸ் இருக்குமா, இல்லை சேவிங்ஸ் பண்ணி நான் திரும்பவும் கோல்டு வாங்குவேனா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். இன்னொரு சேவிங்ஸ் ஒன்று, ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து டிஜி கோல்டில் 100 ரூபா போடுறது அப்படின்றதெல்லாம் கூட கொஞ்சம் சிரமமான விஷயமாக தான் இருக்குது. அப்போது வந்து அந்த 100 ரூபா ஓகே, நம்மளால் 100 ரூபாய்க்கு ஒரு கோல்டு வாங்க முடியாதா, வாரத்துக்கு ஒரு 2-3 வாட்டி வாங்க முடியாதா அப்படி இருந்தது. இப்போது அந்த 100 ரூபா கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், வருமானம் இருக்குது அப்படின்னா எதுவுமே நமக்கு கஷ்டம் இல்லை. பட் வருமானம் இல்லாமல் சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். இருந்துமே சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து கண்டிப்பாக கைவிடக்கூடாது. நமக்கு நிறையா இப்போது சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் எது நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம தான் கவனித்து பார்த்து அந்த வழியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். நானுமே வந்து இப்போது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சேவிங்ஸை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே முக்கால்வாசி பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே தெரியாதவங்களுக்காக நானுமே என் சேனலில் அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. அக்ஷய திருதிக்கு எல்லாருக்குமே திரும்பவும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக அவங்களால முடிஞ்ச கோல்டாக இருக்கட்டும், இல்லை சில்வராக இருக்கட்டும், இல்லை மஞ்சள், அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அக்ஷய திருதிக்கு நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா அது பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கு, எது சந்தோஷம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக இந்த அக்ஷய திருதிக்கு நீங்கள் எல்லாருமே பண்ணுங்கள். அதுக்கு நான் என்னோடய விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ தொடர்ந்து என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.